visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலமா நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற பெசன் நகர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரத்னகிரீஸ்வரர் கோயில் பெசன் நகர்ல ரிசர்வ் பேங்க் காலனி பக்கத்தில் 6வது குறுக்கு தெருவில் அமைஞ்சிருக்கு. மேற்கு நோக்கிய கோவில். கோவிலுக்கு 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. பக்தர்கள் இந்த கோயிலுக்கு போறதா இருந்தா ஒரு 4-5 படி மேலே ஏறி போனோம். இந்த படியோட 2 பக்கத்துலையும் மேற்கு நோக்கி 2 யானை விக்கிரகங்கள் கருப்பு வர்ணத்தில் இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கோவிலுக்குள்ள போனா முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு நந்தி வாகனம் இருக்கு. இந்த கோவிலுக்கு துவஜஸ்தம்பம் இல்லை. மூலஸ்தானத்தை நோக்கி போனா மேற்கு நோக்கி ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த பிரவேச துவாரம் அப்படின்னு ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவுல சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவாளோட வர்ண விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலோட மூலஸ்தான மண்டபத்துல பல சன்னதிகள் இருக்கு. முதல்ல இருக்கிற மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ ரத்ன கணபதியோட சன்னதி. இந்த சன்னதிக்கு வெளியில, அதாவது மேற்பக்கமா கோபுரத்திலையும் ஸ்ரீ ரத்ன கணபதியோட வர்ண விக்கிரகத்தை பார்க்க முடியும். அடுத்து இருக்கிற சன்னதி மேற்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதி வாசல்ல தங்க தகடுகள் பதிச்சிருக்கா. இது ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரோட சன்னதி. இந்த சன்னதி வாசல்ல 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகத்தை பார்க்க முடியும். மூலஸ்தானத்துல ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் மேற்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காட்சியளிக்கிறார். இந்த சன்னதி உள்ளே சின்னதா ஒரு நந்தி வாகனத்தையும் வச்சிருக்கா. மூலவர் சன்னதி உள்ளே ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரோட உற்சவர் மூர்த்தியும் இருக்கு. கோஷ்டத்தை சுத்தி இங்க ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ நர்தன விநாயகரோட விக்கிரகங்களை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற சன்னதியும் மேற்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதியில ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார். அதே மாதிரி இந்த சன்னதியோட கோபுரத்திலையும் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட அவளோட வர்ண விக்கிரகத்தை பார்க்க முடியும். இதே மூலஸ்தான மண்டபத்துல 2 தெற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. அதுல முதலாவது இருக்கிற முக்கியமான சன்னதி அம்பாளோட சன்னதி. அம்பாளோட பேரு ஸ்ரீ அரளகேசி. ஸ்ரீ அரளகேசி அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறா. அம்பாள் சன்னதியோட வாசல்ல தங்க தகடு பதிச்சிருக்கா. அதே மாதிரி வாசல்ல 2 கருப்பு துவாரபாலகிகள் விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். அம்பாள் சன்னதி பக்கத்திலேயே ஸ்ரீ ஆதி சங்கரோட சன்னதி. ஸ்ரீ ஆதி சங்கரரும் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அடுத்து இந்த மூலஸ்தான மண்டபத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ கோதண்டராமர் சீதையோடையும் லக்ஷ்மணரோடையும் காணப்படுறார். இவர் சன்னதியை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு பார்த்துட்டு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதி இருக்கு. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார். பக்தர்கள் பிரதட்சணமா வலம் வந்தா தெற்கு நோக்கி ஒரு சன்னதியை முதல்ல பார்க்கலாம். இந்த தெற்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் இருக்கா. இந்த சன்னதி, அதாவது நடராஜர் சன்னதியை பார்த்த மாதிரி வடக்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்கு. அந்த வடக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ நால்வரோட சன்னதி. அடுத்து பிரதட்சமா வலம் வரும்போது இருக்கிறது நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியை ஒரு பீடத்து மேல அமைச்சிருக்கா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கோவிலுக்குள்ளேயே தெற்கு நோக்கி ஒரு சின்ன மேடை அமைச்சிருக்கா. அந்த மேடையில ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள், ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி பவள விழா மண்டபம் அப்படின்னு அமைச்சர் எழுதியிருக்கா. அதுக்கு கீழே ஆதிசங்கரர் அவரோட சீடர்களோட இருக்கிற மாதிரி ஒரு வர்ண விக்கிரகம் இருக்கு. அதுக்கும் கீழே மகா பெரியவாளோட ஒரு படத்தை வச்சிருக்கா. பக்கத்திலே பல பெரியவா படம்லாம் வச்சிருக்கா. அதே பவள விழா மண்டபத்தோட ஒரு தூண் பக்கத்துல ராதாகிருஷ்ணரோட ஒரு விக்கிரகமும், மறுபக்கத்துல ராமர், லக்ஷ்மணர், சீதை மற்றும் ஆஞ்சநேயரோட விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். கோயில பிரதட்சணமா வலம் வரும்போதே கோவிலுக்குள்ள ஒரு தேரை பார்க்க முடியும். கோயிலோட தேர் உள்ளேயே நிறுத்தியிருக்கா. அந்த தேருக்கு பின்னாடி ஒரு அரச மரம் மற்றும் வேப்ப மரத்தை பார்க்க முடியும். அந்த அரச மரம் வேப்ப மரத்துக்கு கீழே ஸ்ரீ விநாயகர் மற்றும் நாக தேவதைகளோட விக்கிரகம் கிழக்கு நோக்கி இருக்கு. இது அரசாங்க கோயில் இல்லை, இது தனியார் கோவில். கோவிலுக்குள்ளே கோயிலுக்கான அலுவலகம் இயங்கிட்டு வருது. கோயிலோட மடப்பள்ளியும் கோயிலுக்குள்ளேயே இருக்கு. கோவிலை ரொம்ப நல்ல விதமா நிர்வாகம் பண்ணிட்டு வரா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.